சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்றைய நாள் ஒரு புதிய தலைப்போடு உங்கள் எல்லோருக்கும் அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க, பொருளாதார நிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக ஒரு பொருளோடு வந்திருக்கேங்க. அதுதாங்க அமித்திஸ்ட் கணபதி. என்ன இது அமித்திஸ்ட் ரத்தினம், அமித்திஸ்ட் கிறிஸ்டல் தானே கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன அமித்திஸ்ட் கணபதி அப்படின்னு கேட்குறவங்க, அமித்திஸ்ட் கல்லில் கணபதி சிற்பம் செஞ்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில் உயர்வதை கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படி இந்த அமித்திஸ்ட் நம்ம ஜாதகப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த அமித்திஸ்ட், ரோஸ் குவாட்ஸ், அந்த மாதிரி மூன் ஸ்டோன், இந்த மாதிரி பல கிறிஸ்டல்ஸுங்க இருக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உபரத்தின கற்கள், எந்த தோஷத்தையும் கொடுக்காத கற்கள். இந்த கற்கள் பார்த்திங்கனாக்கா ஒருத்தருடைய வாழ்க்கையில் வெற்றியை மட்டும்தாங்க சுட்டி கொடுக்கக்கூடியது இந்த அமித்திஸ்ட். அதாவது பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, நான் வரம் வாங்கிட்டேன், நான் சொல்கிறதெல்லாம் செய் அப்படின்னு சொல்கிறது மாதிரி, நீங்கள் என்ன எண்ணம் வச்சுருக்கீங்களோ அந்த எண்ணத்தை ஊக்குவிப்பதே இந்த அமித்திஸ்டோட வேலைங்க. ஸோ இது பார்த்திங்கனாக்கா நிறைய மகான்களும் சரி, ஆராய்ச்சியாளர்களும் சரி, இந்த கற்களில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி தங்களுக்குன்னு மட்டும் சுயநலமாக வச்சுருக்காங்க. இதை வெளி உலகத்துக்கு கொஞ்ச நாளாக தான் இதை பற்றின விஷயங்கள் வெளியில் வருது. அப்படி பார்க்கும்போது இந்த கணபதியாக செதுக்கி இந்த கிறிஸ்டலை வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியும், செல்வ வளர்ச்சியும், சந்தோஷமும், குடும்ப ஒற்றுமையும், இது எல்லாத்தையும் கைகூடுறத கண்டிப்பாக பார்க்கலாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அமித்திஸ்ட் அப்படின்னா லக்கி, அதாவது வெற்றி, அதிர்ஷ்டம் அப்படின்னு பொருளுங்க. இந்த அமித்திஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கிறவங்கள அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் இழுத்துட்டு வர்றது இந்த அமித்திஸ்டோட வேலைங்க. ஒரு வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அதை விளக்குறது தாங்க இந்த அமித்திஸ்டோட வேலை. கண்டிப்பாக பார்த்திங்கனாக்கா இந்த அமித்திஸ்ட் விநாயகர் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக என்னை அணுகலாம். உங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா என்கிட்ட வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஜாதகம் எழுதி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கான பூஜைகள் செய்து அதற்கான நேரங்காலம் பார்த்து தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதும் இதுவும். இது வரைக்கும் என்கிட்ட வாங்கினவங்க அத்தனை பேருமே 10 நாள் சொல்லி தான் நான் கொடுத்தேன். ஏன்னா அவங்களுடைய ஜாதக ரீதியை எந்திரம் எழுதி வழிபாடு பண்ணிட்டு தான் அதை நம்ம கொடுக்குறதா வழக்கம். ஸோ அப்போ இந்த அமித்திஸ்ட் விநாயகர் பார்த்திங்கனாக்கா ஆர்டர் பண்ணும்போதே உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸ் வாங்கி பூஜையில் வச்சு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி பெறத்துக்கான ஹோமங்கள் செய்து தான் அனுப்பி வைக்க முடியும். சரி, இதுக்கு வருவோம். நம்ம இந்த அமித்திஸ்ட் அப்படின்றது சில பேருடைய, அதாவது பண்டைய கால மன்னர்கள், ராஜாக்கள், அவங்களுடைய கிரீடத்தில் இந்த அமித்திஸ்ட் பொறிக்கப்பட்டு இருந்துச்சு. மோதிரமாக அணிஞ்சவங்க இருக்காங்க. சில புகழ்பெற்ற மனிதர்கள் ரகசிய முறையில் அவங்களுடைய தியான மண்டபம், பூஜை அறைகளில் இந்த அமித்திஸ்ட் வச்சு வழிபாடு பண்ணவங்க இருக்காங்க. இந்த அமித்திஸ்ட் விநாயகர் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணும்போது, அதன் முன்னு இந்த சங்கு தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடைவதை கண்டிப்பாக உணர்வீங்க. அதாவது இப்போ செவ்வாய் தசை நடக்குது, பவளம் போடணும் கையில், மேஷ ராசியாக பவளம், விருச்சக ராசியாக பவளம், கன்னி ராசியாக மரகத பச்சை அப்படின்னு ஒரு அட்டவணை இருக்கும். அதெல்லாம் கிடையாது. அவங்க ஜாதக ரீதியாக என்ன தசாபுத்தி நடக்குதோ அதை வச்சு தான் ரத்தினங்கள், அந்த ரத்தினங்கள் லக்க தருமான்னு பார்த்து கொடுக்குறது. இந்த கிறிஸ்டல், இந்த அமித்திஸ்ட் கிறிஸ்டல், அது எதுவுமே தேவையில்லைங்க. உங்களுக்கு நான் இந்த வழக்கு பிரச்சனையில் இருக்கேன், ஒரு பாதிப்பில் இருக்கேன், அதுலேருந்து வெளியில் வரணும், எனக்கு பொருளாதார ரீதியான மாற்றம் கிடைக்கணும், பணம், லக்கு
இது ரெண்டுத்துக்கும் இந்த அமித்திஸ்ட் மிக உகந்ததுங்க. ஸோ உங்களுடைய ஆரோவை க்ளீன் பண்ணி நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அமித்திஸ்ட் மாலையே வாங்கி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வழிபாடு மூலிமா நான் ஆன்மீகத்தில் இருக்கேன், இன்னும் வளர்ச்சி அடையணும், என் தொழில் நிறுவனம் வளர்ச்சி அடையணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த அமித்திஸ்ட் விநாயகர் உங்களுக்கு பல மடங்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. உங்களுடைய எண்ணத்தை வெற்றியாக்கி தருவது இந்த அமித்திஸ்ட் விநாயகர். ஸோ கண்டிப்பாக இந்த அமித்திஸ்ட் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள், பல மடங்கு வெற்றி அடைங்க. இது வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கான விஷயங்கள் இங்கேருந்து உங்களுக்கு பதில் அனுப்பப்படும். ஸோ அமித்திஸ்ட் விநாயகரை பற்றின மேலும் இன்னொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.